ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாள் கங்கை நதியில் உள்ள ஒரு பட்டணத்தில் யாத்திரிகர்களுக்கு பிரசங்கம் செய்ய சென்றேன். நான் அங்கு போய் நின்றதும் ஒரு வித்துவான் என் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு, நீங்களும் மற்ற பிரயாணிகளைப் போல ஸ்நானம் செய்ய வந்து விட்டீர்களா என்று கேட்டார். நான் இல்லை, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் இரத்த நதியில் முன்னமே ஸ்நானம் செய்து விட்டேன். அவருடைய அருளால் இரட்சிப்பு அடைந்திருக்கிறேன். கங்கையில் சடங்காச்சார ஸ்நானம் எனக்கு தேவையில்லை. இங்கே வரும் யாத்திரிகருக்கு இரட்சகரை குறித்து சொல்லவே வந்தேன் என்றேன். வித்துவான் இதை கேட்டதும் திகைத்து போனார். தங்கள் நோக்கம் மிகவும் மேலானது சுவாமி, நானும் அதே நோக்கத்துடனேயே இங்கு வந்தேன் என்று மலர்ந்த முகத்துடன் கூறின போது எனக்கு உண்டான ஆச்சரியம் அவருக்கு உண்டானதை விட அதிகமாக இருந்தது. அதிக அன்புடன் என்னை தழுவிக்கொண்டார். இதை பார்த்த யாத்திரிகரான மக்களில் பலர் வித்துவானும் நானும் செய்த சம்பாஷணையை கேட்க கூடினர். நாங்கள் இருவரும் சுவிசேஷத்தை அவர்களுக்கு கூறினோம். அவர்கள் கவனமாய் கேட்டனர். யாத்திரிகரில் ஒருவன், கிறிஸ்து என்னும்போது கிருஷ்ணனையோ அல்லது வேறு அவதாரத்தையா குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு வித்துவான் சமஸ்கிருதத்தில் சில வசனங்களை கூறி, பாவமில்லாத அவதாரமாகிய கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம். கிருஷ்ணன் பாவிகளை இரட்சிக்க அல்ல, அழிக்கவே வந்தார். ஆனால் கிறிஸ்துவோ பாவிகளை இரட்சிக்கவே வந்தார். பிரசங்கத்தை முடித்த பின்பு வித்துவான் என்னை தமது வீட்டுக்கு அழைத்து போய் மனைவியிடத்திலும் 2 குமாரரிடத்திலும் என்னை அறிமுகப்படுத்தினார். அவர்களும் வித்துவானைப் போலவே வைராக்கியமும் ஆர்வமும் உள்ள கிறிஸ்தவர்களாயிருந்தனர். சாப்பிட்ட பின் பல மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். பல வருஷங்களாக இயேசு இரட்சகருக்கு ஊழியம் செய்து வருவதாகவும், தன் பிரசங்கத்தின் மூலமாக அநேகர் இயேசுவை தங்கள் இரட்சகராக விசுவாசித்து இருதயத்தில் ஏற்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். அந்த இடத்தில் இருக்கும் மிஷனரிமாரும் கிறிஸ்தவர்களும் தன்னை அறியார்கள் என்றும், அவர்கள் விதைத்த சுவிசேஷ வசனம் எப்படி முளைத்து வளர்ந்தது என்பதை அவர்கள் அறியார்கள் என்றும் கூறினார். வித்துவான் எப்படி கிறிஸ்தவரானார் என்று கூறும்படி கேட்டேன். அவர் தன் சரித்திரத்தை எனக்கு சொன்னார். நான் கிறிஸ்துவை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டேன். என்னிடமிருந்த அபிப்பிராயத்தினால் மிஷனரிகளிடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் அவர்களுடைய கிறிஸ்துவிடமிருந்தும் என்னால் கூடிய மட்டும் தூரமாக என்னை விலக்கியே காத்து கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு தடவை அலகாபாத்தில் கும்பமேளா உற்சவத்தில் இரகசிய கிறிஸ்தவ சங்கத்தைச் சேர்ந்த கல்வியில் சிறந்த 2 மனிதரை சந்திக்க நேரிட்டது. இருவரும் சமஸ்கிருத பண்டிதர்கள். முதலாவது நான் அவர்களை இந்துக்கள் என்று நினைத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்பதை தெள்ள தெளிய ரூபகாரப்படுத்தினார். சில நாட்களுக்குள் கிறிஸ்து மார்க்கத்தில் எனக்கு இருந்த வெறுப்பும் தப்பான அபிப்பிராயமும் என்னை விட்டு அகன்றன. பின் இந்த 2 சந்நியாசிகளும் யமுனா நதியில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தனர். அந்நாள் முதல் எனது பலனையும் நேரத்தையும் என் இரட்சகரின் ஊழியத்திற்கென்றே செலவிட்டு வருகிறேன். இந்த 2 சந்நியாசிகளையும் நான் சந்தித்திராவிடில் கிறிஸ்தவனாயிருப்பது கூடாத காரியமாயிருந்திருக்கலாம். இந்த 2 சாதுக்களும் என் சந்தேகங்களை நீக்க எனக்கு திருப்தியான விவரம் கூறினார்கள். உதாரணமாக, மற்ற மார்க்கங்களில் சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுப்பது போல இந்து மார்க்கத்திலும் கர்ம மார்க்கத்தை பற்றிய சட்ட திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. சட்ட திட்டங்கள் ஒருவனையும் நல்லவனாக்காது. அது நன்மையையும் தீமையையும் வரையறுத்து காட்டும். எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்யக்கூடாது என்றும் காட்டும். ஒருவனாவது சட்ட திட்டங்களை சரிவர நிறைவேற்றினதே இல்லை, இனி நிறைவேற்றப் போவதுமில்லை. ஆகையால் எல்லாரும் இரட்சிப்பை பற்றிய நம்பிக்கையற்றே இருக்கிறார்கள். சட்டங்கள் மோசையின் மூலமாகவோ ரிஷிகளின் மூலமாகவோ யார் மூலமாய் கொடுக்கப்பட்டாலும் அவை மனிதனை நீதிமானாக்காது. ஆனால் அது நீதியின் அவசியத்தை வற்புறுத்துகிறது. இந்த நீதி கிறிஸ்துவினிடத்தில்தான் கிடைக்கிறது. ஏனெனில் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தன. அவர்தாமே மனிதனாக வந்ததால் மனிதனுக்காக சட்ட திட்டங்களை நிறைவேற்றினார்.
தமது சொந்த ஜீவனையும் கொடுத்ததினால் பாவங்களிலே செத்திருக்கிற மக்களுக்கு ஜீவனை கொடுத்தார். முடிக்கப்பட்ட இரட்சிப்பின் கிரியையின் மேல் முடிந்தது என்று ஆர்ப்பரித்தார். ஆகையால் நானும் என் குடும்பமும் கிறிஸ்துவில் விசுவாசித்திருக்கிறோம். எங்கள் கஷ்டங்களை சிலர் நீக்கிவிட்டதினால் அல்ல, கிறிஸ்து உண்மையாகவே எங்கள் இரட்சகர் என்றும் எங்கள் சொந்த அனுபவத்தில் அறிந்ததினாலேயே விசுவாசித்திருக்கிறோம் என்றும் கூறினார்.